ஏடா மயிறு, லொக்கேஷன் அனுப்புனா கொண்டு வந்து கொடுக்க தெரியாதாடா வீட்டில்? ரோட்டுக்கு வர வச்சுட்டு இருக்கான். காசு வாங்குறீங்களே, வேலை மயிறு இல்லாமல் சாப்பிட்ட கையோட அவசர அவசரமாக இருந்துச்சு ஓடி வரேன். வேற வேலை இல்லையா எங்களுக்கு? வேலைக்கு புதுசுங்கண்ணா. என்ன புதுசு வெங்காயம் இருக்கு நீ? உனக்கு தேவை சம்பளம் வாங்குறீங்களா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும். நான் சாரிங்கண்ணா, இங்கே தான் லொக்கேஷன் காமிச்சிச்சு, நான் மன்னிச்சுக்கோங்கண்ணா. ஆள் அவனையும் பாரு, தாலி இருக்க வந்துடுறானு காலையில். டே ப்ரோ, என்ன ப்ரோ ஒன்று அப்படி திட்டிட்டு இருக்காரு? ப்ரோ ஆர்டர் லேட்டாக வந்து கொடுத்தாங்களா, அதான் திட்டிட்டு போகிறார் ப்ரோ. அதுக்கு என்ன ப்ரோ ஒன்று அடிக்கலாம் வராரு? என்ன ப்ரோ பண்ணுறது? ஒரு ஆர்டர் நீ எவ்வளோ ப்ரோ வாங்குற? ப்ரோ 60 ரூபா வாங்குறேன் ப்ரோ. ப்ரோ 60 ரூபாய்க்கு ப்ரோ உனக்கு இப்படிலாம் அடிக்க வரான்? என்ன ப்ரோ பண்ணுறது? ஒரு பார்ட் டைம் ஜாப் சொல்கிறேன் ப்ரோ, அதை நீ ட்ரை பண்ண. எந்த மாதிரியான ஜாப் ப்ரோ? ப்ரோ வீட்டிலே உட்காந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் ப்ரோ. இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும் ப்ரோ. நம்ம காசை வாங்கி நம்மளவே ஏமாத்துறாங்க. நிறைய வெத்த பார்த்தாச்சு ப்ரோ, நமக்கு எதுக்கு வேணாம் ப்ரோ. ப்ரோ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணவே வேணாம், 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணலாம். ஈஸியான ஒர்க்கு, ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தால் போதும். நீனா மட்டும் பண்ண கிடையாது, 18 வயசுலேருந்து எல்லாருமே பண்ணுறாங்க. என் பொண்ணு கூட பண்ணுறாங்க. 5000 10,000 சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. மாதம் மட்டும் 15,000 20,000 சொல்லி சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. ப்ரோ நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நானும் நிறைய பேரை ஏமாறவும் செஞ்சுருக்கேன். நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பரை கூப்பிட்டு எந்த மாதிரி ஒர்க்குன்னு நீ கேளு, ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. நீ ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி நாய்க்கிட்டலாம் நீ திட்டு வாங்கிட்டு இருக்கலாம் ப்ரோ, நீ ட்ரை பண்ணு ப்ரோ. ஸ்கேம் பண்ண மாட்டாங்களா ப்ரோ? காசு இல்லாதவன் ப்ரோ. கண்டிப்பாக அந்த நம்பருக்கு நான் கூப்பிட்றேன் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ.